ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 8th நியூ புக் தமிழ் இயல் 7 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இயல் 6 வரைக்கும் வீடியோ கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போயிட்டு பிளேலிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். தென் பார்த்திங்கன்னா இந்த இயல் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா நாடு சமூகம் பற்றினது தான் இந்த இயல் ஃபுல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். செய்யுள், உரைநடை, இலக்கணம் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் எல்லாமே ஃபினிஷ் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக படிக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு படிங்க. தென் கையில் புக் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணாமல் படிங்க. நூலாசிரியர்களுக்கு ஷார்ட்கட். தென் இலக்கணம் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அதுபோல் பாடல் வரியெல்லாம் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், இது போல் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம ஒவ்வொரு வீடியோவில். ஏன்னா இலக்கணத்துக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 கொஷினில் 30லேருந்து 35 கொஷின் கேட்குறாங்க. இலக்கணத்தில் தான் மார்க் நிறைய எல்லாருக்குமே போவோம். அதனால் இலக்கணமும் நம்ம சேர்த்து பார்த்துட்டு வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு செய்யுள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா படை வேழம் கொடுத்துருக்காங்க. படை வேழம் பார்த்திங்கன்னா யாருடைய நூல்னு கேட்டிங்கன்னா கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டாருடைய நூல். கலிங்கத்து பரணின்னு பார்த்திங்கன்னா இந்த நூலுக்கு ஏன் பெயர் பட்டுச்சுன்னா கலிங்க நாட்டு மீது என்ன பண்ணியிருப்பார்னா முதலாம் குலோத்துங்க சோழர் போர் எடுத்து போயிருப்பார். அப்படி போகும்போது கலிங்க நாடு தோற்றிருக்கும். இவ்வாறு தோற்ற நாட்டின் பெயரில் அமைக்கப்படுவது தான் பரணின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கலிங்கத்து பரணியின் பெயர் பெற்றது. இது நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா நூலாசிரியர் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். எப்பயும் போல தான் ஓகேங்களா. நூல்வழி பார்த்திங்கன்னா ஜெயங்கொண்டார் பற்றினதும் அப்புறம் பரணி பற்றினதும் கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாக்ஸ் இது, அதனால் நல்லா பார்த்துக்குங்க. ஜெயங்கொண்டார் பார்த்திங்கன்னா தீபங்குடி என்னும் ஊரில் பிறந்திருக்காரு. இவர் முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக இருந்திருக்காரு. இவர் அவைக்கள புலவராக இருந்ததுனால தான் இவரை பற்றின ஒரு பாடலை பாடியிருக்காரு. ஜெயங்கொண்டார் தீபங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர். முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக இவர் திகழ்ந்திருக்கார். இவர் பரணிக்கோர் ஜெயங்கொண்டோர் என பலப்பட்டடை சொக்கநாத புலவர் இவரை புகழ்ந்திருக்கார். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என ஜெயங்கொண்டாரை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். கலிங்கத்து பரணி பார்த்திங்கன்னா 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று. சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 அதில் ஒன்று கலிங்கத்து பரணி. ஓகேங்களா. பரணி அவ்வளோதான். பரணிலே நிறைய பரணி இருக்குது. மேகவத பரணி, கலிங்கத்து பரணி, அதுபோல் ஒரு சில பரணிகள்லாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கலிங்கத்து பரணி தான் முதலில் எழுந்த பரணின்னு கூட சொல்லுவாங்க. தமிழில் முதலில் எழுந்த பரணி இந்நூல். கலிங்கத்து பரணி தான் பரணி நூல்களில் முதலில் எழுந்தது. முதலாம் குலோத்துங்க சோழன், அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான், இவங்க கலிங்க போரில் வெற்றி பெற்றதை பற்றி தான் இந்த நூல் சொல்லுது. இது தென்தமிழ் தெய்வபரணி என்ற சிறப்பு பெயரில் கூட ஒட்டக்கூத்தர் இந்த நூலை புகழ்ந்திருக்காரு. எப்படி ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பலப்பட்டடி சொக்கநாதர் புகழ்ந்தாரோ அதுபோல் கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வபரணின்னு புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணி கலித்தாழிசையால் ஆனது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 599 தாழிசைகள் இருக்குது. கலிங்கத்து பரணி கலித்தாழிசையால் ஆனது. 599 தாழிசைகள் இருக்குது. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம்தான் பரணி. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரர் அவரை பற்றி பாடுதான் பரணி. இங்கே குலோத்துங்க சோழன் யாருன்னா முதலாம் குலோத்துங்க சோழன், அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான், இவங்கள் வெற்றி பெற்று தான் இந்த பாடல் வரி நமக்கு கொடுத்துருக்குறது. ஓகேங்களா. இது நூல்வெளி உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜெயங்கொண்டார் தீபங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர். முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவர். இதில் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என புகழ்ந்தவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். கலிங்கத்து பரணி 96 வகையான நூல்களில் ஒன்று. தென் பார்த்திங்கன்னா தமிழில் எழுந்த முதல் பரணி நூல். முதல் குலோத்துங்க சோழன், அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான், இவங்க 2 பேரும் போர் புரிந்த கலிங்க போரை பற்றி சொல்கிறது தான் நமக்கு பாடலாக கொடுத்துருக்காங்க. தமிழ் தெய்வ பரணின்னு கலிங்கத்து பரணியை போற்றுவர் ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணி கலித்தாழிசையால் ஆனது. அதில் 599 தாழிசைகள் உள்ளன. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை பற்றி பாடும் நூல் தான் பரணி. பாடலினுடைய பொருள் பார்க்கலாம். சோழர் படையினுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் கலிங்கர்கள் எவ்வாறு தெரிச்சு ஓடினாங்கன்னு சொல்கிறது தான் பாடலே. ஓகேங்களா. அவங்க தமிழர். ஓகேங்களா. சோழர் தமிழர். அவங்க வர்றது ஒரு மாய வித்தையோ இல்லை நம்மளை எரிக்க தீயோ, சோழர் படை தம் உயிரை பறிக்கும் யமனோ, காலனோனா யமனோ, இறுதி காலம் நெருங்கிவிட்டது என கலிங்க வீரர்கள் அஞ்சினர். அப்படி நடுங்கினாங்க தமிழர் படையினை பார்த்து. நடுங்கி அவர்கள் என்ன பண்ணினாங்கன்னா விலகி ஓடினாங்க. கடலில் தாவி குதிச்சாங்களாம் சில பேர்.
யானைகள் பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சாங்களாம். எங்கே செல்வதுன்னு தெரியாமல் மலை குகைகளிலும் புதர்களிலும் தப்பி ஓடினாங்களாம். கலிங்க வீரர்கள் வந்து ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடி அவங்க நிழலையே பார்த்து பயந்தாங்களாம். இவ்வாறு தஞ்சம் வேண்டி வணங்கினராம் மற்றவங்க கிட்ட. சோழ மன்னனின் படையில் யானைகள் சினமுற்று அந்த பிளிரும் இல்லை. அந்த ஓசையை கேட்டு அஞ்சிய வீரர்கள் வந்து இருள் நிறைந்த குகைக்குள் வந்து மறைந்தனர். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஜெயங்கொண்டார் வந்து அவருடைய அவைக்கள புலவராக இருந்திருக்காரு இல்லையா, அந்த மன்னன் முதலாம் குலோத்துங்க சோழன் ஒரு போரில் போயிட்டு போர் புரிந்திருக்கார். அங்கே நடந்த நிகழ்ச்சிகளை தான் இவர் பாடலாக வந்து தொகுத்திருக்காரு. அவங்க வந்து கலிங்கர் வந்து தமிழர்கள் போர் புரிந்து வர்றதை வந்து மாய வித்தையோ இல்லை நம்மளை எரிக்க வந்த தீயோ இல்லை சோழர் படை வந்து தம் உயிரை பறிக்கும் யமனோ அப்படி இல்லைன்னா இறுதி காலம் நமக்கு நெருங்கி விட்டதோ இவங்களை பார்த்து அஞ்சிருக்காங்க. கலிங்க படையினர் படை கூட்டத்திலிருந்து விலகி ஓடி இருக்காங்க. யானைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. குகையில் சில பேர் ஒளிஞ்சிருக்காங்க. புதரில் சில பேர் ஒளிஞ்சிருக்காங்க. அவங்கவுங்க நிழலையே பார்த்து பயந்துருக்காங்க. இப்படிலாம் வந்து தஞ்சம் வேண்டி இருள் நிறைந்த குகையில் போயிடுக்க மறந்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த பாடல். ஓகேங்களா? பாடலோட மீனிங் தான். நம்ம பாடல் பார்க்கலாம். முதல்ல சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். பாடலில் இருக்கக்கூடிய மரளினா காளான், நமன்னாலும் காளான் தான், யமன்னாலும் காளான் தான். அப்போ மரளினாலும் காளான் தான். கரினா யானை, தூருனா புதர், அருவர்னா தமிழர், உடன்றன சினந்தி எழுந்தன, வழியவர்னா நழுவி ஓடுபவர், பிலம்னா மலைக்குகை, மண்டுதல்னா நெருங்குதல், இறைஞ்சினர்னா வணங்கினர், முழைனா மலைக்குகை. பிலம்னாலும் மலைக்குகை, முழைனாலும் மலைக்குகை. நான் ரவுண்ட் பண்ணியிருக்க சொல்லும் பொருள்லாம் நல்லா 1 or 2 டைம்ஸ் படிச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு படிச்சுக்கோங்க. பிலம்னா மலைக்குகை, முழைனாலும் மலைக்குகை, மரளினா காளான், கரினா யானை, தூருனா புதர், அருவர்னா தமிழர், உடன்றனா சினந்து எழுந்தனர். இப்போது இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடலின் பொருள் பார்த்தோம்ல, அதே போல தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் படிக்க வேண்டிய லைன்னா லாஸ்ட் 2 லைன். ஓகேங்களா? அடுத்து வந்து வழியவர், இந்த 2 லைன் இதை மட்டும் பார்த்துக்குங்க, போதுமானது. ஏதுகோல் இது மாயை ஒன்றுகோல், எரிகோல் மரளிகோல் ஊழியின் கடை, அதுகோல் என அலற இருந்தனர், அலதி குலதியோடு ஏழுக கலிகரே. கலிங்கர் தோற்று சிதைந்தோடல், அவங்க வழிவர் சிலர் கடல் பாய்ந்தனர். வெங்கரினா யானையின் பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. வன்பிலம்னா மலை குகையில் சிலர் பேர் ஒளிஞ்சிருக்காங்க. இது போல் வந்து நம்ம பாடல் படித்தோம் இல்லைங்களா, பாடலோட பொருள் அதே தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. நான் அது படித்து டைம் வந்து வேஸ்ட் ஆக வேண்டாம். ஓகேங்களா? எதுகோல் இது மாயை ஒன்றுகோல், எரிகோல் மரளிக்கோல் ஊழியின் கடை, இது பார்த்துக்கோங்க. வழியவர் சிலர் கடல் பாய்வர், வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம், முழைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பாரே. இந்த லைன்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, போதுமானது. அடுத்து புக் பேக் பார்க்கலாம். சிங்கம் முழையில் வாழும், முழைனா என்ன? மலைக்குகை. கலிங்க வீரர்களுடைய தோற்றிய உணர்வு வந்து அச்சம். அவங்க தமிழர்களை பார்த்து பயந்தாங்க. தமிழர்கள் மீன்ஸ் அந்த சோழர் படையை பார்த்து பயந்தாங்க. வெங்கரினா வெம்மை ப்ளஸ் கரி, என்று ப்ளஸ் இருள், போல் ப்ளஸ் உடன்றன, போலுடன்றன. ரெண்டாவது செய்யுள் பார்த்திங்கன்னா விடுதலை திருநாள். விடுதலை கிடைத்த அந்த நாள் தான் வந்து கோடையும் வசந்தம்னு சொல்லிட்டு ராசேந்திரன் வந்து எழுதியிருப்பார். இந்த பாடல் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்க மாட்டாங்க. விடுதலை பெற்ற நாள் பற்றிய பாடல். ஆங்கிலேயர்கிட்டேருந்து விடுதலை பெற்றாங்க இல்லைங்களா, அதை பற்றி சந்தோஷமாக வந்து மீரா அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அதுதான் நம்ம நூல்வெளியும் வந்து பாடலின் பொருள் பார்த்தலாம். இந்த கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து எக்ஸாமில் கேட்டால் கூட நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ராசேந்திரன் என்னும் இயற்பெயரை உடைய மீரா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். அன்னம் வீடு தூது என்னும் இதழை நடத்தியவர். இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். அன்னம் வீடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, அன்னம் வீடு தூது என்னும் இதழை நடத்தியவர் வந்து ராசேந்திரன். ஊசிகள் குக்கு மூன்றும் மாறும் வா இந்த பக்கம், ஊசிகள் குக்கு மூன்று மாறும் வா இந்த பக்கம் வா. இந்த 4 நூல்கள் தான் எழுதியிருக்காரு. ராசேந்திரன் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு டைலராக இருந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? மீரா ஒரு டைலர். அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்கும்? ஊசி வச்சுருப்பாங்க,
அதுக்கப்புறம் நூல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க இல்லைங்களா, நூல் ஒரு 3லேருந்து 6 வரைக்கும் நூல் உருண்டை கலர் கலராக வச்சுட்டு இருந்தாங்க. வா அந்த பக்கம்தான் அவங்களோட வீடு இருக்குது, நம்ம குக்குவோட பேண்டு ஒன்று வாங்கிட்டு வரலாம். குக்குனா ஒன்றும் இல்லை, அந்த குக்குனா வாத்து இல்லைங்களா, அந்த வாத்து மாதிரி ஒரு கிளாத் எடுத்து போயிட்டு அதில் வந்து பேண்டு வாங்கி தைச்சி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, டைலர்கிட்ட கூட்டு போகிறாங்க அப்படின்ற மாரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இது ஷார்ட்கட் தான். எனக்கு வந்து இது மாதிரி நான் ஞாபகம் வச்சுப்பேன், உங்களுக்கு அது யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லை நீங்களே ஒரு கதையை வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஊசிகள், குக்கு, 3 6 வா இந்த பக்கம் வா, கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும் ஆப்ஷன் பார்க்கும்போது. தென் வந்து கோடையும் வசந்தமும். கோடை காலத்தில் தான் என்ன பண்ணுவோம், ஸ்கூல் யூனிஃபார்மு, தென் வந்து கலர் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம தைச்சி வச்சுப்போம். அப்போது கோடையும் வசந்தமும் அந்த நூலை நீங்கள் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நூல் ஆசிரியர் முடிஞ்சது, நாம் என்ன பண்ணலாம், பாடலின் பொருள் பார்க்கலாம். இதில் ஒன்றுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணாவே போதுமானது. நீங்கள் பாடம்லாம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணால் போதும். ஒரு சில அதெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்களே, இவ்வளோ நம்மளால் படித்து பிடிக்க முடியுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்காக அவங்க பாடியிருப்பார், அதனால் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிங்க. 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரின் இருண்ட ஆட்சி முடிந்ததுன்னு ஒரு சந்தோஷமாக வந்து பாடல் பாடியிருப்பார். மக்கள் கிட்டேருந்து அறியாமை என்ற உறக்கத்தை வந்து விரட்டிய நாள் இன்னைக்கு. அதுக்கப்புறம் அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியாருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் இன்றைக்கி வந்து சந்தோஷமான ஒரு நாள்னு சொல்லிட்டு இதில் வந்து பாடல் பாடியிருப்பார். நீங்கள் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள், இது போதும். இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் நானே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஜீவன்னா உயிர், சத்தியம்னா உண்மை, ஆனந்த தரிசனா மகிழ்வான காட்சி, வையம்னா உலகம், சபதம்னா சூளுரை, மோகித்னா விரும்பி. ஜீவன்னா உயிர், சத்தியம்னா உண்மை, வையம்னா உலகம். இந்த மோகித்தும் சிவன் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பாடல் வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா, ஜஸ்ட் ரீட் பண்ணி போதும். விடுதலை திருநாள், கோடையும் வசந்தமும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா மீ ராசேந்திரன். இந்த பாடல் ஒரு முறை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கு இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட். நூல் ஆசிரியரும் நூல்கள் தான் வந்து இதற்கு இம்பார்ட்டண்ட்டு. இந்த செய்யுள்ள வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது, இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறப்பு, இந்த வையம் முழுவதும் சீவன் இல்லாமல், சீவன் ப்ளஸ் இல்லாமல், விலங்கொடித்து, விலங்கு ப்ளஸ் ஒடித்து, காட்டை ப்ளஸ் எரித்து, காட்டை எரித்து, இதம் ப்ளஸ் தரும், இதம் தரும், இதம் ப்ளஸ் தரும், இதம் தரும். அடுத்து உரைநடை, பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். வீடியோ ஃபுல்லாக நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிடுறேன், நீங்கள் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, போதுமானது. மற்றபடி நான் சொல்லாத மீதி இருக்கிற பேராகிராஃப்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணியதே எண்ணியவாறே செய்து முடிக்கும் வல்லமை வந்து சிலருக்கு தான் இருக்கும். அதில் ஒருவர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எண்ணியதை எண்ணியவாறு செய்து முடிக்கும் வல்லமை வந்து சிலருக்கு தான் இருக்கும். அத்தகையோர் மக்கள் மனதில் தலைவர்களாக நின்று வாழ்ந்தவர்கள் தான் வந்து யார், நம்மளுடைய தலைவர்கள். அதில் பாரத ரத்னா பெற்ற எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அவர் வாழ்ந்த காலத்தில் என்னென்ன பண்ணார், அவருடைய காலங்கள் எப்படி இருந்தது, இதை பற்றின ஒரு லெசன் தான் இது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து இவர். ஓகேங்களா, பசியால் வாடிய தமது இளமைக்கால நினைவுகள் அவருக்கு வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் காமராசர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார், சத்துணவு திட்டத்தின்னு இவர் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, மீதி இருக்கிற ஜெஸ்டாக இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதுமானது. ஏன்னா கதை ஸ்டோரி மாதிரி தான் வந்து லெசன் போகும். நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஒவ்வொரு லைனும் நடத்திட்டு இருந்தேன்னா ஒரு இயலே வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகும். அந்த அளவுக்கு போனால் உங்களுக்கும் பொறுமை இருக்காது. ஓகேங்களா, இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்லிட்டோம்னா நீங்களே ஜஸ்ட் ரீட் பண்ணிப்பீங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து யார் இருந்தபோது, எம்ஜிஆர் இருந்தபோது சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு முன்னாடி காமராசர் என்ன பண்ணியிருப்பார்னா மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். அந்த மதிய உணவு திட்டத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இவர் சத்துணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பார். கொஷினில் வந்து மதிய உணவு திட்டம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் காமராசர் சூஸ் பண்ணணும், சத்துணவு திட்டம்னா மட்டும் எம்ஜிஆரை சூஸ் பண்ணணும். அடுத்து இளமை காலத்தில் வந்து இவர் பசியின் கொடுமை வாடியதை மறவாமல் என்ன பண்ணியிருப்பார், சத்துணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைகளின் பசியை தீர்க்க திட்டம் தீட்டிய அந்த உயர்ந்த மனிதர் தான் யாருன்னு சொல்கிறாங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்.
இவர் முதல்ல நாடகத்திலலாம் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. சிறு சிறு வேடங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்காரு. எம்ஜிஆர் வந்து வறுமையின் கொடியை நன்கு உணர்ந்தவர். வறுமை காரணமாக தான் அவர் என்ன பண்ணார்னா, அண்ணனும் பள்ளி படிப்பை தொடராமல் நாடக குழுவில் சேர்ந்திருக்காங்க. சிறு சிறு வேடங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எம்ஜிஆர் தமது நடிப்பாற்றல்னால வந்து நாடக குழுவின் முதன்மை நடிகராகவும் உயர்ந்திருக்காரு. அதன் பின்னர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, திரைப்படத்துறையில் வந்து நுழைஞ்சிருக்காரு. நாடகத்துறை போலவே திரைத்துறையிலும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, முதலில் சிறு சிறு வேடங்கள் நடித்து அதுக்கப்புறம் தான் உயர்ந்திருக்காரு. கதாநாயகனாக விரைவிலேயே உயர்ந்திருக்காரு. எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா தாம் ஏற்று நடித்த கதாமாந்தர்கள் எல்லாமே வந்து எப்படி நடிச்சிருப்பார்னா, ஏழை எளியோர், உழவர்கள், தொழிலாளர்கள் ஆகியவர்களின் முன்னேற்றத்திற்கு உரிய கருத்துக்கள் எடுத்துரைக்கிற மாதிரி தான் வந்து அவருடைய திரைப்படங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவருடைய சிறப்பு பெயரை வந்து பார்த்திங்கன்னா புரட்சி நடிகர், மக்கள் திலகம், இப்படியெல்லாம் வந்து மக்கள் இவரை போற்றியிருக்காங்க. இந்திய அரசு வந்து இவருக்கு மிக சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் என்னும் பட்டத்தை வழங்கியிருக்குது. பாரத் ரத்னா, ஓகேங்களா, பாரத். இந்திய அரசு மிக சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் என்னும் பட்டத்தை வந்து இவருக்கு வழங்கியிருக்கு. திரைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர்னு பன்முகத்தன்மை வந்து கொண்டிருக்காரு. இவர் வந்து திரைத்துறையில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர்னு பன்முகத்தன்மை கொண்டு விளங்கியிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவை சேர்ந்தவர்கள் தான் இவருடைய பெற்றோர்கள். பாக்ஸில் பாருங்கள் அவர் பிறந்த இடம் அதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க, பயோடேட்டா. கேரளாவை சேர்ந்தவர்களாகிய எம்ஜிஆரின் பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து குடிபெயர்ந்திருக்காங்க. இலங்கையில் உள்ள கண்டியில் தான் வந்து 1917 ஜனவரி 17 வந்து பிறந்திருக்காரு. ஜனவரி 17/1/1917 தான் வந்து இவர் வந்து பிறந்திருக்காரு. கோபாலன் சத்யபாமா என்னும் தம்பதிக்கு வந்து பிறந்திருக்காரு. கோபாலன் சத்யபாமா என்பது வந்து எம்ஜிஆருடைய அப்பா அம்மா. இவர் குழந்தையாக இருக்கும்போதே தந்தையை இழந்திருக்காரு, அப்பாவை வந்து இழந்திருக்காரு. எம்ஜிஆரின் தாயாய் குழந்தையுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியிருக்காங்க. இவங்களோட பூர்வீகம் வந்து கேரளா. அதுக்கப்புறம் இலங்கைக்கு போயிருக்காங்க. இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க கண்டியில். 1917 ஜனவரி 17 இவர் பிறந்திருக்காரு. அதில் இவர் பிறக்கும்போது அவரோட தந்தை இல்லை. எம்ஜிஆரின் தாயார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குழந்தைகள்லாம் கூப்பிட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற கும்பகோணத்தில் வந்து குடியேறியிருக்காங்க. ஓகேங்களா. மாபெரும் எம்ஜிஆர் நடித்த படத்திலிருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஓகேங்களா. அந்த பாடல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து இவர் நடித்த பாடலேருந்து இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்கிற பாடல்லாம் கேட்டிங்கன்னா வச்சுக்கிங்களேன் மீனிங்கே இருக்காது. அந்த காலத்தில் இருக்கிற பாடல்லாம் கேட்டிங்கன்னா அந்த மீனிங் ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு பாடல்லுமே எதனா ஒரு கருத்து வந்து புதிச்சு வச்சுருப்பாங்க. இந்த லைன் வருங்க, சூப்பராக இருக்குது. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். இது வந்து இந்த படையப்பா சாங் மாதிரி இருக்குது பாருங்கள். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. இந்த பாடல்லாம் கேட்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இருக்கிற பாடலுக்கெல்லாம் மீனிங்ஸே இல்லை. ஓகேங்களா. ஜஸ்ட் நல்லா இருக்கான்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொன்மனச்செம்மல் இவர். ஓகேங்களா. பொன்மனச்செம்மல்னா என்னென்ன, இவருக்கு ஒன்றும் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு வேறு சில சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல், மக்கள் திலகம்னு பல பெயர்கள் இருக்குது. இப்போ பொன்மனன் செம்மலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொன்மனச்செம்மல் இந்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவர் வந்து இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு முறை வெளியூருக்கு செஞ்சுட்டு மகிழுந்துனா காரில் வந்து கொண்டு வந்திருக்கார் பல்லுக்கு சென்னையில். அப்படி வரும்போது வழியில் வந்து ஒரு மூதாட்டியும் ஒரு சிறுமியும் வந்து வெயில் தாங்காமல் வெயிலில் நடந்து போயிட்டுருக்காங்க. அதை பார்த்து இவர் வந்து வண்டியை நிறுத்தி அவர் மனைவியோட காலனியும் அவர் கூட இருந்த லேடிஸோட காலனியும் வழங்கி அவருக்கு மூதாட்டிக்கும் அந்த பெண்ணுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்டன்ட் வந்து அவருக்கு மனசில் நின்று இருக்குது. ஓகேங்களா. அதனால் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, இது போல் பள்ளி குழந்தைகள் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா. இப்போ காலனி திட்டம், சத்துணவு திட்டம், இது எது கேட்டாலும் எம்ஜிஆர். அடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ட் முக்கியம், இதை பார்க்கலாம். சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு. சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு. தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தையும் நிறுவியிருக்கு. சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டத்தை கொடுத்துருக்கு. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம்
எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம்னு இவரை நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு வந்து எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம்னு ஒன்று வச்சுருக்கு. அரசு பல்கலைக்கழகத்தை எம்ஜிஆர் பல்கலைக்கழகம்னு மாற்றிருக்காங்க. சென்னை கடற்கரையில் இவருக்கு நினைவிடம் இருக்குது. இவர் இறந்த பிறகு பாரத ரத்னா அதாவது இந்திய மாமணி விருதும் இவருக்கு கொடுத்துருக்காங்க 1988. ஓகேங்களா. டாக்டர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகம், தமிழக அரசு இவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் பயில் மருத்துவ பல்கலைக்கழகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை கடற்கரையில் இவருக்கு மெரினா கடற்கரையில் நினைவிடம். பாரத ரத்னா வந்து இவர் இறந்த பிறகு 1988. பாரத ரத்னானா இந்திய மாமணி வந்து 1988 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது மீதி இருக்கிற கண்டென்ட்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பொன்மன செம்மல்னு பிறர் வியக்கத்தக்க வகையில் தம் செல்வத்தை வாரி வழங்கியதால் அவரை பொன்மன செம்மல்னு மக்கள் அன்போடு அழைச்சிருக்காங்க. இவர் சம்பாதிச்ச திரைப்படத்தில் சம்பாதிச்ச காசு எல்லாமே வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதான் சொல்ல வராங்க. பிறர் வியக்கத்தக்க வகையில் தாம் செல்வத்தை வாரி வழங்கியமையால் தான் அவரை பொன்மன செம்மல்னு மக்கள் அன்போடு அழைச்சிருக்காங்க. அடுத்து சமூக நலத்திட்டங்கள். சமூக நலத்திட்டங்கள் இவர் என்னென்ன செஞ்சுருக்காரு? மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கு திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை, வேலைவாய்ப்பு அற்றோர்களுக்கு உதவித்தொகைன்னு இவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தர உயரம் அரும்பாடம் பட்டார். ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கு வீட்டு வசதி, ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி, தாய் சேய் நல இல்லங்கள், பற்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் செஞ்சுருக்காங்க பாருங்கள். உழவர்களுக்கு கடன் தள்ளுபடி, வீட்டு வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு, திருமண உதவி செஞ்சு கொடுத்துருக்காரு, பற்பொடி வழங்கும் திட்டம், தாய் சேய் நல இல்லங்கள்னு கொடுத்துருக்காரு, நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் கொடுத்துருக்காங்க, முதியோருக்கு உதவித்தொகை, வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு உதவித்தொகைன்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து அவர் செஞ்சுருக்காரு. இதான் சமூக நலத்திட்டங்கள். அடுத்து தமிழ் வளர்ச்சி பணிகள். தமிழ் வளர்ச்சி பணிகளில் இவர் என்னென்ன செஞ்சுருக்காருன்னு பார்க்கலாம். இவர் வந்து தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களில் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தியிருக்காரு. தந்தை பெரியார் வந்து உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தத்தை சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறைமையை வந்து எளிமையாயிருக்காரு. மதுரை நகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக இவர் காலத்தில் நடத்திருக்காரு. 5ஆம் உலக தமிழ் மாநாடு மதுரையில் எம்ஜிஆர் காலத்தில் நடைபெற்றிருக்கு. தஞ்சையில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தது எம்ஜிஆர் தான். ஓகேங்களா. இவர் காலத்தில் வந்து தமிழ் வளர்ச்சி பணிக்காக என்ன செஞ்சுருக்காருன்னா, தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காரு. 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை வந்து சிறப்பாக நடத்திருக்காரு. மதுரையில், தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை நிரூபிப்பார். அதை மேலேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹெலிகாப்டர் வியூன்னு சொல்லுவாங்கள்ல, வானத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு தெரியும். ஓகேங்களா. தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து புரட்சி நடிகராக பெயர் பெற்றிருந்தார். பொன்மன செம்மலாக வளர்ந்திருக்காரு. புரட்சி தலைவராக மாறியிருக்காரு. இப்படியெல்லாம் மாறி மனதில் வந்து நீங்கா இடம் பெற்றிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எவ்வளோ ஈஸியாக இருக்குது கண்டென்ட்டு. இதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஓகேங்களா. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை, இந்த பாக்ஸ் கண்டென்ட்லாம் ரொம்ப முக்கியம். நான் வந்து லெசனில் சொன்னதை விட பாக்ஸ் கண்டென்ட்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017-18 தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. 2017-18 நூற்றாண்டு முன்னிட்டு, அதாவது எம்ஜிஆர் இருந்து 100 ஆண்டுகளா, எம்ஜிஆர் நூற்றாண்டை முன்னிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் வச்சுருக்காங்க. நூற்றாண்டுலாம் ஆயிருக்காது, எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா தான். ஓகேங்களா. 1988 இறந்திருக்காருன்னா 100 வருடங்கள் அதுங்காட்டியும் ஆயிருக்காது. 2088 தான் 100 வருடம் ஆகும். பேருந்து நிலையங்களுக்கு, சென்னை மதுரை பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டியிருக்காங்க. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம்னு வச்சுருக்காங்க. இந்திய அரசு தான் வச்சுருக்காங்க, தமிழ்நாடு இல்லை. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஒரு ரயில்வே துறை. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பெருமையாக இருக்குது. இந்த லெசன் வந்து ஒரு முறை படிங்க. நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து அகைன் படிங்க. எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் பிறந்தார். கண்டி, இலங்கை. எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை.
இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் எனும் பட்டத்தை கொடுத்துருக்கு. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இலவச காலனி திட்டம் இல்லைங்க, மதிய உணவு திட்டம். ஓகேங்களா? இது மதிய உணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா காமராசர் கொண்டு வந்திருப்பார். சத்துணவு திட்டம் தான் வந்து எம்ஜிஆர். அப்போது இலவச காலனி திட்டம் தான் எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம். இதில் டவுட் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து அறிவுசால் ஔவையார். இது வந்து ஒரு ஸ்டோரி தான். இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா? ஔவையார் அதியமான் வருவாங்க, நெல்லிக்கனி கொடுத்தது, இது போல் ஒரு ஸ்டோரி தான் இதில் இருக்கும். இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடல் வந்து இது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இது டிஎன்பிசி கொஷினும் கூட. சிறிய இலை நெல்லி தீங்கனி குறையாது, ஆதல் நினகத்து அடைக்க சாதல் நீங்க எமக்கு ஈந்தினாயே. சிறி இலை நெல்லி தீங்கனி குறியாது, ஆதல் நினக்கத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தினாயே அப்படின்னு ஔவையார் பாடியிருப்பாங்க அதியமான் கிட்ட. இந்த பாடல் வந்து முக்கியமானது, நோட் பண்ணி வச்சு படிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா? இதில் இந்த பாடல் வரி வந்து ஔவையார் பாடின பாடல் வரிலாம் ரொம்ப முக்கியம். இந்த அதியமானுக்கு போர் புரியறதுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்திருப்பார். அவங்கக்கிட்ட போயிட்டு ஔவையார் வந்து என்ன உங்ககிட்ட இருக்கிற அந்த போர் கருவிகள்லாம் வந்து பளிச்சுன்னு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கு ஔவையார் வந்து பதிலெலாம் சொல்லியிருப்பாங்க. நல்லாயிருக்கும். இது நீங்கள் படித்து பாருங்கள், ஒரு முறை படித்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஸ்டோரி. ஓகேங்களா? ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சுக்கோங்க. இந்த பாடல் வரிகளும் பார்த்திங்கன்னா ஔவையாரோடு தான். இந்த ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இவ்வே பீலி அணிந்து மாலை சுட்டி கண்திரள் நோன்கால் திருந்தி நெய்யணிந்து கடையுடை வியன் நகர்வே அவ்வே பகைவர் குத்தி கோடி நிதி சிதைந்து கொல்துறை குற்றில மாதோ என்று உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான். இந்த 2 லைன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 லைன், கடைசி 2 லைன் எப்பயுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிங்க. ஔவையார். இதில் பாக்ஸ் கண்டென்ட்காக தான் நம்ம ஸ்டோரியை பார்க்குறோம். அது நீங்கள் ஜஸ்ட்டு கதையை ரீட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் கண்டென்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இலக்கணம். வல்லினம் மிகவும் மிகா இடங்கள். இதில் வல்லினம் மிகவும் மிகா இடங்கள் வந்து நம்ம எதுக்கு படிக்கிறோன்னா, நமக்கு கொஷின் இலக்கணத்தில் கேட்பாங்க. இதுலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி அரைஸ் ஆகும். ஓகேங்களா? எதுக்கு முன்னாடி வல்லினம் மிகும், எதற்கு பின்னாடி வல்லினம் மிகாது, இதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சால் உங்களுக்கு 2 கொஷின் அடிச்சிடலாம். இந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. வல்லினம் மிகும் மிகா இடங்கள். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் எங்கும் மிகும்னா, ஒரு சொல்லின் முதல் எழுத்து கசதப ஆகிய வல்லின் எழுத்து வரிசைகளில் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின எழுத்தை சேர்ந்த எழுத்து எழுத வேண்டும். அதாவது சிம்பிளாக நீங்கள் இதை ஞாபகம் வச்சிங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வல்லின எழுத்து கசதபமுன் மிகும். ஓகேங்களா? கசதபமுன் வல்லினம் மிகும். வல்லினம் மிகா இடங்கள்னா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லா இடங்களிலும் வல்லின மெய்யெழுத்து மிகும். இந்த மேற்கூறியதில் மிதந்து சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, பெரிய தாவரம் ஆகிய சொற்களில் வல்லினம் மிகவில்லை. இது வல்லினம் மெய் மிக கூடாத இடங்கள். ஓகேங்களா? வல்லினம் மிக கூடாத இடங்கள். சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கசதபமுன் வல்லினம் மிகும். பிற இடங்களில் இங்கே வல்லினம் மிகாது அப்படின்னு இந்த டாப்பிக்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரிங்க, இந்த பேராகிராஃபில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கசதபமுன் வல்லினம் மிகும். வல்லினம் மிகா இடங்கள் ஒரு சில இடங்கள் இருக்குது, அதையும் பின்னாடி சொல்லுவாங்க, நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா. அதாவது இதையே வந்து சேர்த்து படித்தா ஒரு மீனிங் வரும், சேர்த்து படிக்கலைன்னா ஒரு மீனிங் வரும். அதுதான் சொல்லியிருப்பாங்க. இக்கு போட்டால் ஒரு மீனிங், இக்கு போடலைன்னா ஒரு மீனிங். வல்லின மைகளை சேர்த்து எழுவதன் நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமன்ற, செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வல்லினம் மிகுதல் வந்து முக்கியமாக இருக்குது. மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னா வந்து மண்ணை வெட்டி எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி முதல் தொடர் மண் வெட்டியை எடுத்து வான்ற மீனிங் வருது. வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் வந்து மிகக்கூடாத இடத்தில் வல்லினம் மெய்யிட்டு எழுதுவதும் தவறு. இதுதான் வந்து சந்தி பிழையில் கேட்குறாங்க. 2ஆம் தொடரில் பார்த்தீங்கன்னா மண்ணை வெட்டி எடுத்து வா அப்படின்னு பொருள் வருது. மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வான்றது வந்து வேறு மீனிங் வருது, சேர்த்து எழுதும்போது வேறு மீனிங் வருது. அப்போது வல்லினம் மிகா மிகா இடங்கள் வந்து நமக்கு முக்கியன்றதை வந்து அந்த எக்ஸாம்பிளில் சொல்ல வராங்க.
எக்ஸாம்பிளில் வந்து நமக்கு சொல்ல வராங்க. இது சந்தி பிழையற்ற தொடரை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதில் யூஸ் ஆகும். அதாவது 2 கொஷின் வரும் மினிமம், ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் இந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. வல்லினம் மிகும் மிகா இடங்களில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வல்லினம் மிகும் இடங்கள். அந்த இந்த என்ன சுட்டுத்திரிபுகள் பின் வல்லினம் மிகும். அந்த பக்கம், இந்த பக்கம், இந்த கவிதை, அந்த பொருள், அதுபோல் அந்த இந்த என்னும் சொற்களுக்கு பிறகு வல்லினம் மிகும், ஓகேங்களா? அதுலேயும் கசதபமுன் வல்லினம் மிகும்ன்றதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த என்னும் வினாத்திரியை அடுத்து வல்லினம் மிகும். எந்த திசை, இங்கே தாவா, கசதபமுன் வல்லினம் மிகும் சொன்னா அப்போது இத்து. நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா கசதபம் மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். தலையை கட்டு, இங்கே என்ன வந்திருக்கு, கா வந்து கசதபமுன் வல்லினம் மிகும். இக்கு வந்திருக்கு, அதற்கு இனமானிய இக்கு. இங்கே பாடத்தை படி, பா முன்னாடி இப்போ வந்திருக்கு. சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கசதபமுன் வல்லினம் மிகும். 4ஆம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். எனக்கு தெரியும். தே என்பது என்ன, தாவோட வரிசை. கசதபமுன் வல்லினம் மிகும் சொல்லியிருக்கேன்னா இத்து வந்திருக்கு. இது மட்டும் படிச்சுட்டு போகலாமே, ஏன் இதெல்லாம் படிக்கிறோன்னா கொஷின் எப்படி தெரியுமா கேட்பாங்க. 2ஆம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு வந்து வல்லினம் மிகும் மிகாதுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம அங்கே ஆன்சர் பண்ண முடியும். அப்போ 2ஆம் வேற்றுமை உருபுக்கு பின் வரும் இடத்தில் வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்பாங்க. 4ஆம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக வரும் இடத்திலும் வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்திலும் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். ஓடி கலைத்தான், கா முன்னாடி வல்லினம் மிகுந்திருக்கு. ஈஸியாக இது போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. உகரத்தில் முடியும் வினையச்சங்களுக்கு முன்னாடியும் வல்லினம் மிகும். இது வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகுன்றாங்க. பெற்றுக்கொண்டான், இக்காக்கு முன்னாடி இக்கு வந்திருக்கா. படித்து பார்த்தான், பாக்கு முன்னாடி இப்போ வந்திருக்கு. கசதபமுன் வல்லினம் மிகுந்திருக்கு. எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகுமா மிகாதான் கேட்பாங்க. மிகும். செல்லா காசு, எழுதா பாடல், வல்லினம் மிகுந்திருக்கு. உவமை தொகையில் வல்லினம் மிகும். உருவகத்தில் வல்லினம் மிகும். மலர் பாதம், தாய் தமிழ், தமிழ் தாய், வாய் பவளம். உவமை தொகையில் மிகும், உருவகத்தில் மிகும். உண்மை தொகையில் மட்டும் மிகாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8, 10 ஆகிய 2 பெயர்களின் மட்டும் வல்லினம் மிகும். 8, 10 அந்த 2 பெயர்களின் மட்டும் வல்லினம் என்னவாகும், மிகும், ஓகேங்களா? 8, 10 அதுக்கு முன்னாடி வல்லினம் மிகும். அடுத்து அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி செய், இப்படி செய், எப்படி செய், இதெல்லாம் வந்து வல்லினம் மிகும். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம், இதற்கு முன்னாடிலாம் வல்லினம் மிகும். மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் மிகும். அதாவது வல்லினம்னா கசதப, மர ப்ளஸ் சட்டம் மரச்சட்டம், சா வந்திருக்கு, பா வந்திருக்கு. அப்போது இதுபோல் கசதப வந்தால் வல்லினம் மிகும். வல்லினம் மிகா இடங்கள்னு கேட்டிங்கன்னா எழுவாய் சொற்களை அடித்து வல்லினம் மிகாது. தம்பி படித்தான், இதில் தம்பி என்பது எழுவாய், இதற்கப்புறம் வந்து வல்லினம் மிகாது. அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம், அதில் வந்து வல்லினம் மிகாது. வினையச்சத்தில் மிகும், பெயரச்சத்தில் மிகாது. எழுதிய பாடல், எழுதாத பாடல், இதெல்லாம் வந்து வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில், அதாவது வேற்றுமை தொகை 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடத்தில் ஐ வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும். இதுவே மறைந்து வந்தால் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இலை பறித்தேன், காய் தின்றேன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலகரமாக இருந்தால் வல்லினம் மிகாது. வன்தொடரில் மட்டும்தான் மிகும். வன்தொடர் குற்றியலுகரத்தில் மட்டும்தான் மிகும். மென்தொடர் குற்றியலுகரத்திலும் இடைத்தொடர் குற்றியலுகரத்திலும் மிகாது. தின்று தீர்த்தேன், செய்து பார்த்தேன், இதிலெல்லாம் வந்து வல்லினம் மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகாது. எழுது பொருள், சுடுச்சோறு, இது வந்து 3 காலத்தையும் குறிக்கும். எழுதும் பொருள், எழுதுகின்ற பொருள், எழுதும் பொருள். சுடுசோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறுன்னு முக்காலத்தையும் குறிக்கும். அப்போ முக்காலத்தையும் குறிக்கும் வினைத்தொகையில் வந்து வல்லினம் மிகாது. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி எனும் முடியும் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுதும் படி,
ஓகே. அப்படி இப்படி எப்படி இந்த இடங்களில் மட்டும் வல்லினம் மிகாது. எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டு இந்த இடத்துலலாம் வந்து வல்லினம் மிகாது. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய் தந்தை வெற்றிலை பாக்கு இந்த இடத்துலலாம் வந்து வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அந்த ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வரும். தென் வந்து இதில் 2 கொஷின் அரைஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. இங்கே தன்மை முன்னிலை படற்கை வந்து கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துக்குங்க. தன்மை ஒருமை நான் அல்லேன், பன்மையில் நாம் அல்லோம், ஒருமையில் நீ அல்லை, பன்மையில் நீவீர் அல்லீர். ஆண்பால் வந்து அவன் அல்லாள், அவள் அல்லாள், அவர் அல்லர், அஃது அன்று, அவை அல்ல. இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. முடிகிறப்போ அது மாற்றி மாற்றி கொடுத்துட்டு கொஷின் கேட்பாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வல்லினம் மிகவும் இடங்களை வந்து நான் வந்து ஒரு முறை உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் அதை மைண்டில் நிறுத்திக்கோங்க. வல்லினம் மிகும் இடங்கள் எங்கெங்கே மிகும்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த எந்த இந்த இடங்களில் வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ ஒரு இடத்துல மிகும். 4ஆம் வேற்றுமை உறுப்பு கூ வர இடத்துல மிகும். அப்புறம் இகரத்தில் முடியக்கூடிய வினையச்சத்தில் வரும். உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சத்தில் வரும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வரும். உவமை தொகையில் வரும். உருவகத்தில் வரும். 8 10 எண்ணு பெயர்களுக்கு பிறகு வரும். அப்படி இப்படி எப்படியில் வரும். திசை பெயரில் வரும். மகரமை அழிந்து வல்லினை எழுத்து மிகும் இடங்களில் வரும். ஓகேங்களா? இதுவே குற்றியலுகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குற்றியலுகரத்தில் மென்தொடர் குற்றியலுகரத்துலேயும் வன்தொடர் குற்றியலுகரத்துலேயும் வராது. உண்மை தொகையில் வராது. வினை தொகையில் வராது. தென் வந்து உகரத்தில் முடியும் வினையச்சத்தில் வராது. இகரத்தில் முடியும் வினையச்சத்தில் வரும். 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் வராது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்தில் வராது. அது இது எதில் வராது. எழுவாய் சொற்களுக்கு பிறகு வராது. ஓகேங்களா? வல்லினம் மிகும் மிக இடங்கள் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து கலை சொற்கள் மாற்றிட்டா நம்ம இந்த லெசன் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கும் இந்த லெசன், ஒன்றும் நமக்கு டஃப் இல்லை. எதெல்லாம் நம்ம கஷ்டம் ஃபீல் பண்ணுறோமோ அதாங்க கஷ்டம். ஈஸின்னு நினச்சி படிங்க, கண்டிப்பாக எல்லாமே ஈஸி. குதிரை ஏற்றம், ஈக்வஸ்ட்ரீன், கதாநாயகன் த ஹீரோ, முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர், தலைமை பண்பு லீடர்ஷிப், ஆதரவு சப்போர்ட், வரி டேக்ஸ், வெற்றி விக்ட்ரி, சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. குதிரையேற்றம் ஈக்வஸ்ட்ரீன், கதாநாயகன் த ஹீரோ, முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர், தலைமை பண்பு லீடர்ஷிப், ஆதரவு சப்போர்ட், வரி டேக்ஸ், வெற்றி விக்ட்ரி, சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயல் 8 பார்க்கலாம். இப்போது இயல் 7 முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலிகிராம் சேனலில் எப்போல்லாம் டெஸ்ட் வரும், என்னென்ன வீடியோ அப்டேட் பண்ணுவோம், தென் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் வேணுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.